Dear student, welcome to PHG online class. Standard 7 Mathematics, Term 3, Chapter 2, Percentage and Simple Interest. Percentage in real life. அதில் வந்து exercise 2.3. First one, page number 39 first sum. 14 out of 17 magazine at the bookstore or comedy magazine. What the percentage of magazine at bookstore or comedy magazine or comedy magazine? Comedy magazine வந்து எத்தனை percentage னு கேட்டிருக்காங்க. Total magazines எவ்வளவு? Exercise 2.3 first one. Total number of magazines equal to 70. At the number of comedy magazines equal to 14. What percentage of comedy magazines the get? What percentage of comedy magazines? Percentage of comedy magazines equal to 70 ல 14 magazine வந்து comedy percentage into 100 0 0 cancel பண்ணிக்கலாம் 1 7s are 7 2 7s are 14 2 into 10 20 அப்ப 20% வந்து இவன comedy magazine percentage of comedy magazine equal to 20%. Yes. அடுத்தது second question. A tank can hold 50 liters of water at present. It is only 30% full. It is only full 30%. How many liters of water fill in the tank so that it is 50% full? 50% fill பண்றதுக்கு எத்தனை லிட்டர்ஸ் வாட்டர் தேவைப்படுதுன்னு கேட்காங்க. இப்போ ஒரு டேங்க் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஒரு இமேஜ் எடுத்துக்கலாம். இது வாட்டர் டேங்க். இந்த வாட்டர் டேங்கோட கெபாசிட்டி எவ்வளவு? டோட்டல் லிட்டர்ஸ் வந்து 50 லிட்டர்ஸ். இதுல வந்து எத்தனை லிட்டர்ஸ் கொடுத்தாங்க? It is only 30% full. இப்போ எத்தனை percentage full பண்ணிருக்காங்க? 30% தான் fill பண்ணிருக்காங்க. 30% தான் fill ஆயிருக்கு. வாட்டர்ஸ் இருக்கு. 30% இது வாட்டர்ஸ் இருக்கு. இத வந்து என்ன பண்ணிருக்காங்க? 50% increase. Yes. How many liters of water fill in the tank? எத்தனை லிட்டர் வந்து வாட்டர் fill பண்ணனும்னா 50 liters 50% fill ஆகுது அப்படிங்கறத. அப்ப 50% ரீச் பண்றதுக்கு இது 50% இருந்தா இந்த 50% ரீச் பண்றதுக்கு எத்தனை லிட்டர்ஸ் தேவைப்படுது? இப்போ 30% இருக்குமே 50% ஒரு டிஃபரன்ஸ் எவ்வளவு? 20%. எஸ், அந்த 20% வாட்டர் தான் எவ்வளவு கேக்குறாங்க. டோட்டல் டேங்க் கெபாசிட்டி இஸ் 50%. எஸ், டோட்டல் capacity of tank equal to 50 liters. Second question ke capacity of tank equal to 50 liter. Tank equal to 50 liter. அடுத்து என்ன கேக்குறாங்க? எத்தனை லிட்டர் கொடுத்துருங்க? amount of water filled in 30%. amount of water filled in 30%. amount of
என்ன ஃபைண்ட் பண்ணனும் 50% தான் கேட்குறாங்க. இப்போ 50% ஃபுல் டேங்க் பண்றதுக்கு எவ்வளவு ஆகும்? இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா difference equal to 50% minus 30%. எவ்வளோ 20%. 20% வாட்டர் தான் வந்து தேவைப்படும். 30% வாட்டர் இருக்கும். இது 50% ஃபில் பண்ணணும். அப்ப 30 கூட எத்தனை பர்சன்டேஜ் ஆட் பண்ணா 20% வாட்டர் ஆட் பண்ணா 50 ரீச் ஆயிடும். எஸ் அந்த 20% ஃபைண்ட் பண்ண போறோம். அப்போ amount of water filled in 20%. எஸ் amount of water filled in 20% of 50 liter. 50 லிட்டர்ல வந்து 20% ஃபில் பண்ணா போகுது. அப்ப 20% ஆஃப் 50 ங்கிறது என்னங்க? 20 into 20% is 20/100 into 50. 0 cancel பண்ணுங்க. அப்ப 2 into 10 sorry 2 5 are 10. Yes 10 liters water தான் போகுது. 10 liters water தான் இந்த டேங்க் வந்து ஃபில் பண்ணலாம். எஸ் 50% ரீச் பண்ணிடலாம். 50% amount of water filled in 10 liters. Amount of water filled in 20% of 50 liters வந்து 10 liters இந்த போகுது. எஸ் அடுத்து question number 3. Karun bought a pair of shoes at a sale of 25%. At a sale of 25%. If the amount of he paid ₹1000, then find the marked price. Then find the marked price. Third sum கொடுத்திருக்காங்க. Karun bought a pair of shoes at a sale of 25%. 25% இந்த டிஸ்கவுண்ட் இருக்கு. ஒரு pair of shoes வாங்குறா Karun. அதுல வந்து 25% டிஸ்கவுண்ட். எஸ் discount equal to 25%. Yes. இப்போ வந்து என்னது? If the amount of he paid was ₹1000. ₹1000 என்னது? Selling price. Yes. 1000 is SP. SP is selling price. ₹1000. அடுத்து என்ன இருக்கு? Then the find of marked price. என்ன ஃபைண்ட் பண்ணிருக்காங்க? MP marked price வந்து என்னன்னு கேக்குறாங்க. marked price வந்து என்ன? இப்போ இந்த क्वेश्चन நேம் மார்க் வந்து என்ன பண்ணிக்கலாம்? x னு கன்சிடர் பண்ணிக்கலாம். x னு கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போ செல்லிங் பிரைஸ் வந்து என்ன பண்ணிக்கலாம்? செல்லிங் பிரைஸ் equal to marked price minus discount price. discount price. இப்போ மார்க்கெட் பிரைஸ் என்னது? செல்லிங் பிரைஸ் வந்து 1000. டிஸ்கவுண்ட் பிரைஸ் தெரியுமா? டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் தான் கொடுக்குறாங்க. டிஸ்கவுண்ட் பிரைஸ் தெரியாது. டிஸ்கவுண்ட் பிரைஸ் எப்படி பண்ணலாம்? டிஸ்கவுண்ட் பிரைஸ் equal to market price into discount. Market price into discount percentage. Discount percentage. அப்போ market price என்ன? Market price x. Discount percentage is 25% into 25/100. அப்போ இதுக்கு ஆன்சர் 125 are 25, 425 are 100. அப்போ என்னது? x/4. x/4. So discount price is x/4, market price x, selling price is 1000, discount is 25%. இப்போ என்ன ஃபைண்ட் பண்ண போறோம்? selling price equal to நான் ஃபைண்ட் பண்ண வேண்டியது market price தான். இப்போ selling price தெரியும், market price வந்து x னு, discount price is x/4 ஃபைண்ட் பண்ணிருக்கோம். எஸ் அப்போ selling price is 1000 equal to x minus x/4. X is market price
marked price minus discount price. Discount price is x by 4. அப்ப இந்த ரெண்டு ஆட் பண்ண முடியாது, சப்ட்ராக்ட் பண்ண முடியாது. என்ன வந்து LCM எடுக்கலாம். 4x minus x divided by 4. காமன் டினாமினேட்டர் 4. அப்ப 4x minus x like term வந்து 3x. அப்ப 3x by 4. 3x by 4. நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணி x மட்டும் ஃபைண்ட் பண்ணி 3 by 4 வந்து ரைட் ஹேண்ட் சைடு கொண்டுலாம். கொண்டு வந்தா x equal to 1000 into 4 by 3 ரெசிப்ரோக்கலா சேஞ்ச் ஆயிடும். 3 by 4 வந்து 4 by 3 ரெசிப்ரோக்கலா சேஞ்ச் ஆயிடும். இத கேன்சல் பண்ணிக்கோங்க. இது மல்டிப்ளை பண்ணா 4000. எஸ் 4000 divided by 3. இது பாருங்க 4000 divided by 3 பண்ணுது 1 3s are 3 remainder 1 0. அப்ப 3 3s are 9 remainder 1. இந்த 0 இங்க கேரி பண்ணோம்னா 10 3 3s are 9 remainder 1. இந்த 0 இங்க கேரி பண்ணோம்னா 10 3 3s are 9 remainder 1. அப்படிங்கறது பாயிண்ட் வச்சு 0 ஆட் பண்ணுங்க. பாயிண்ட் வச்சு 0 ஆட் பண்ணா 9. அப்ப 3 3s are 9 remainder 1. அப்ப 3 3s are 9 remainder 1. இப்போ பாத்தீங்கன்னா 3 3 தேவ போயிடுது. பாயிண்ட்ஸ் போறாங்க வந்து ரிப்பீட்டட் ஆகுது 3 3. 3 ங்கிறது above 5 ஆ below 5 ஆ 3 is below 5. அப்ப ரவுண்ட் ஆஃப் பண்ணோம்னா வந்து 1333 தான் எஸ். இது கேன்சல் பண்ணோம்னா 1333.3 வருது. இது 1300.33 33 வரும்போது இத ரவுண்ட் ஆஃப் பண்ணா என்ன கிடைக்கும் 1333 தான். the marked price equal to rupees 1333 rupees. அடுத்து fourth one. A agent of an insurance company gets a commission of 5%. Gets a commission of 5% on the basic premium he collects. What will be the commission earned by him if he collect the 4800 rupees? ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்சி வந்து பேசிக் பிரீமியமா கலெக்ட் பண்றதுக்கு எவ்வளவு ரூபீஸ் தராங்க 5% தராங்க. பேசிக் பிரீமியமா கலெக்ட் பண்றதுக்கு 5% தராங்க. அதுவே வந்து 4800 rupees வந்து பேசிக் பிரீமியமா இருந்தா அந்த ஏஜென்ட்க்கு எவ்வளவு கமிஷன் கிடைக்குது அப்படினு கேக்குறாங்க. அந்த ஏஜென்ட்க்கு கிடைக்கக்கூடிய கமிஷன் அதோட பர்சன்டேஜ் வந்து கொடுக்குறாங்க 5%. அப்ப 4800 க்கான கமிஷன் அமௌண்ட் எவ்வளவுன்னு தான் ஃபைண்ட் பண்ண போறோம். அதான் கேக்குறாங்க. What will be the commission earned by him if he collect the 4800 rupees? If he collect the 4800 rupees, ஒரு ஏஜென்ட் வந்து 4800 rupees வந்து மந்த்துக்கு கலெக்ட் பண்ணா பிரீமியம் பேசிக் பிரீமியமா கலெக்ட் பண்ணா அது கிடைக்கக்கூடிய கமிஷன் அமௌண்ட் எவ்வளவு அத தான் வந்து கேட்டிருக்காங்க. பிரீமியம் கலெக்டர் basic premium collected equal to rupees 4800 rupees. Next வந்து commission earned அவனுக்கு கிடைக்கக்கூடிய கமிஷன் ஏஜென்ட் கிடைக்கக்கூடிய கமிஷன் and equal to 5% of basic premium. Basic premium வந்து 5% வந்து earn பண்றோம். இப்போ 5% of basic premium எவ்வளவு
5% of 4800. 4800 தான் வந்து 5% ஓட இது. அப்ப 5/100 into 4800. இந்த 2 zeros க்கு 2 zeros கேன்சல் பண்ணிக்கலாம். அப்ப என்ன இருக்கு 5 into 48. 548 are 240. 240. 5 into 48. 240. Commission earned for 5%. Commission earned for 5% of 4,800 equal to rupees 240. Rupees 240. இதுதான் வந்து ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட் வாங்கக்கூடிய கமிஷன் அமௌண்டா இருக்கு 4000 க்கு. A biology class examined some flowers in the local grassland. Out of the 40 flowers they sow in 30 perennials. So out of 40 flowers they sow 30 were perennials. What is the percentage of flower in perennials? What is the percentage of flowers in perennials? Sorry, this is fourth question. Fifth question. What is the percentage of perennials in கேட்டிருக்காங்க. இப்போ பயாலஜில அந்த எக்ஸாம்பிள் ஃப்ளவர்ஸ் என்ன? எக்ஸாம்பிள் ஃப்ளவர்ஸ் ஓட நம்பர் ஆஃப் ஃப்ளவர்ஸ் இன் எக்ஸாம்பிள். Number of flowers in example. Display பண்ண flowers 40. Perennial flowers number of perennial flowers. Perennials. Number of perennials equal to 30. This percentage of perennials தான் கேக்குறாங்க. percentage of perennials. Percentage of perennials equal to 30/40. 40 ல வந்து 30 flowers வந்து perennials into 100. 0 to 0 க்கு கேன்சல் பண்ணலாம். 1 4s are 4. 25 4s are 100. 25 4s are 100. அப்ப என்ன 3 into 25. 3 into 25 75%. 75%. அப்ப 75% of flowers is perennials. 75% of flowers were perennials. Flowers are perennials. இப்போ வந்து 5 questions complete பண்ணியாச்சு. இப்போ என்ன கொடுத்திருக்காங்க? number of flowers in example வந்து 40 flowers வந்து டிஸ்ப்ளே பண்ணிருக்காங்க. அதுல வந்து perennials flowers ஓட 30. perennials வந்து 30. percentage of perennials தான் கேட்டிருக்காங்க. percentage of perennials. அப்ப percentage of perennials வந்து total number வந்து 30 இருந்து 40 out of 40 வந்து என்னது perennials. அப்ப percentage வேல்யூ into 100 0 0 கேன்சல் பண்ணினா 1 4s are 4 25 4s are 100. அப்ப 25 into 3 75. அப்ப 75 of flowers were perennials. 75 flowers are perennials. 75 flowers are perennials. I hope all of you understand. Thank you.